நமது தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டிலேயே மிகவும் பழமையான வீடாக ஏதாவது இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த மரத்தோட மண்ணை இந்த சில பொருட்களோட சேர்த்து நீங்கள் வச்சாலே போதுமாங்க. அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்காம். அந்த பழமையான வீடும் இதுக்கப்புறமா வேறு ஏதாவது தொழில்நுட்பங்கள் மூலம் அந்த வீடானது மிக புதுசாக மாறுமாங்க. எந்த ஒரு இடத்துல ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய இடங்களில் நாம் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் புதைச்சி வச்சாலே போதுமாங்க. அந்த இடமானது கூடிய விரைவிலேயே நீங்கள் அதை நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஒரு வீட்டை நம்ம சுத்தம் பண்ணுவோம், நமக்கு அவ்வளோ பணம் வருமா வராதா அப்படின்னு. இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த வீடானது பழைய நிலைமையிலிருந்து புதிய ஒரு நிலைமைக்கு புது வீடாக மாற, அது வீடு மட்டுமல்ல, தொழில் செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது அனைத்துமே அப்படி மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்குமாங்க. முக்கியமாக இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள், அவங்களுக்கு ஏதாவது சகல விதமான தோஷங்கள் இருக்கும் அல்லவா. திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தோஷங்களும், குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கும், தொழில் ரீதி தொழில் நடத்த வேண்டாம், உங்களுக்கு இந்த தோஷங்கள் இருக்குது, இதனால் இந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு கூறுவாங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் எதை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினச்சிக்கிட்டு இந்த ஒரே ஒரு மரத்தோட வேரை மட்டும் எடுத்து இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டில் 8 மூலைகளில் நீங்கள் இந்த பொருளை வைக்கணுமாங்க. இப்படி நம்ம புதைச்சி வச்சிட்டோம்னா நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயமாக நிறைவேறுமா. முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித தோஷங்களும் நீங்குமாங்க. மண் தோஷம், வாஸ்து தோஷம், திருமண தடைக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள், எல்லா வித சகல விதமான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே சரியாகுமா. அதுக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணாலே போதுமாங்க. வன்னி மரம் இருக்கல்லவா, வன்னி மரம் இல்லைனா வன்னி மர செடி, சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் இருக்கல்லவா, வேர் மட்டும் நமக்கு போதுமானது. அந்த வேரை மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பெரிதளவு இருக்கக்கூடிய வேரையை எடுத்துக்கணும். வேரை எடுத்துகிட்டு அதை உங்களுடைய வீட்டில் மண்பானையானது இல்லை அப்படின்னா ஒரு மண்பானை சிறிதளவில் வாங்கிக்கோங்க. அந்த மண்பானையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மண்பானைக்குள்ளே அந்த வேரை போட்டுட்டு அதுக்கப்புறமா மாட்டு சாணம் இருக்கல்லவா, மாட்டுச்சாணி, அந்த மாட்டுச்சாணியையும் அதில் நீங்கள் சிறிதளவு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா விபூதியையும் அதில் சிறிதளவு ஒரு கையளவோ இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விபூதியையும் அதுக்குள்ளே போட்டு அதை நன்றாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு அந்த வேரை 8 துண்டாக நீங்கள் பிச்சு போட்டுட்டு ஒரு துண்டிலையும் அந்த சாணிலையும் விபூதியிலையும் இருக்கிற மாதிரி வச்சு அதை எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு உள்ளேயோ இல்லைன்னா வீட்டுக்கு வெளியவோ ஒரு 8 இடங்களில் நீங்கள் புதைச்சி வைக்கணுமாங்க. வீட்டுக்கு வெளியே வைத்தாலும் மிகவும் நல்லது, வீட்டுக்கு உள்ளே வைத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. அந்த மாதிரி எடுத்து 8 இடங்களில் இதை நம்ம வீட்டை சுற்றி புதைச்சி வைக்கணுமாங்க. அப்படி வச்சோம்னா நம்மளோட வீடும் புதுமையாக மாறும். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்குமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.